ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு 3.8 அண்ட் 9 பார்க்க போறோம். ரெண்டு கொஸ்டின் பார்க்க போறோம். எல்லாரும் ரொம்ப ஸ்லோவா வீடியோ இருக்கு, நிறைய சாப்டர்ஸ் கவர் பண்ணணும்னு சொன்னதுனால ரெண்டு சிம்பிள் கொஸ்டின் எடுத்து ஒரே வீடியோவா போட்டாச்சு. ஓகே, கவனிங்க என்ன சொல்றாங்க. த மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் 0.2 மோலாரிட்டி சொல்யூஷன் ஆஃப் KCl கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த மோலார் கண்டக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. மோலார் கண்டக்டிவிட்டி கேட்குறாங்க. மோலார் கண்டக்டிவிட்டி ஃபார்முலா என்னது? நிறைய ஃபார்முலா இருக்கு. ஒன் ஆஃப் த ஃபார்முலா என்னது? மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு K இன்டு 1000 டிவைடட் பை மோலாரிட்டி. கேட்டது என்னது? கப்பா கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? சாரி, கண்டக்டிவிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.0248 இன்டு 1000 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் 0.2. ஸோ இதை பண்ணீங்கன்னா யூல் பி கெட்டிங் 124. யூனிட் என்னதுன்னா ஓம் பவர் -1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் பவர் -1. கப்பான்னா என்னது? கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல். ரெசிஸ்டிவிட்டி வச்சு அதோட யூனிட் கண்டுபிடிச்சிருங்க. சார் பண்ணி காட்டுங்க சார் அப்படின்றீங்களா? சரி, எனக்கு தெரியும் R is equal to ρ L by A. இதுதான் நான் மனசுல வச்சிருப்பேன். அப்போ ρ is equal to RA divided by L. அப்போ கப்பான்றது இதோட ரெசிப்ரோக்கல் L by R into A. Lங்கிறது என்னது? சென்டிமீட்டர் வச்சுக்கிறோம். ரெசிஸ்டிவிட்டி ஓம்னு வச்சுக்குவோம். ஏரியா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்குவோம். ஸோ என்ன ஆகும்? ஒரு சென்டிமீட்டர் கேன்சல் பண்ணா ரோ, அப்போ ரோ பவர் -1 சென்டிமீட்டர் பவர் -1 வரும். கரெக்டா? அப்புறம் இங்க கான்சன்ட்ரேஷனோட யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரெண்டு யூஸ் பண்ணதுனால இதுதான் யூனிட். இப்போ இன்னொரு கொஸ்டின் வரலாம். சார் இது எப்படி சார் இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு ஒரு கேட்கலாம். அதாவது பேசிக்கா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா என்னன்னா K டிவைடட் பை C கான்சன்ட்ரேஷன். இது போனதுலேயே அந்த வீடியோல பார்த்துருக்கோம். கான்சன்ட்ரேஷன் நம்ம மொலாலிட்டி இந்த மாதிரி ஒரு 6 டெஃபினிஷன் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் போய் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் 6 விதமா சொல்லலாம். அதுல ஒன் ஆஃப் த டைப் வந்து மொலாரிட்டி. அதனால we are using into கான்சன்ட்ரேஷன் பதிலாக மொலாரிட்டி யூஸ் பண்றோம். M by 1000. டினாமினேட்டர்னால 1000 மேல போயிடுச்சு. கிளியரா? ஓகே, இது ஒரு பார்ட். அடுத்தது என்னது? 3.9 என்ன சொல்றாங்க? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டிவிட்டி செல் கண்டெய்னிங் த கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் M கான்சன்ட்ரேஷன், மொலாரிட்டி கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் M is equal to 0.001 KCl. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. R is equal to 1500 ohm. வாட் இஸ் த செல் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. கண்டக்டிவிட்டின்றது என்னது? கப்பா is 0.001 m. கண்டக்டிவிட்டியோட வேல்யூ வந்து யூனிட் பார்த்தோன்னா தான் தெரியுது. 0.146 into 10 power -3 SCM power -1 அப்படின்னு இருக்காங்க. ஓகே, நம்ம கேட்கறது அப்புறம் இன்னொன்று, வாட் இஸ் செல் கான்ஸ்டன்ட் ஃபார் த கண்டக்டிவிட்டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதே கான்சன்ட்ரேஷன் தானே? ஓகே, நமக்கு கேட்கறது செல் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. நம்ம போன வீடியோல டிரைவேஷன் அப்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்துருந்தோம். கப்பாவோட ஃபார்முலா K is equal to 1 by கப்பா இந்த மேல கூட எழுதிருக்கேன் பாருங்க. என்ன எழுதிருக்கேன்? K is equal to L by RA. செல் கான்ஸ்டன்ட்ல அப்படின்னா என்ன மீனிங்னா 1 by R L by A. லென்த்தும் ஏரியாவும் செல்ல மாறாது. எது மாறும்னா ரெசிஸ்டன்ஸ், இதுதான் மாறப்போகுது. ஸோ இதுதான் செல் கான்ஸ்டன்ட் சொல்ல போறோம். இந்த L by A தான் we'll call it as cell constant. This is called as cell constant. செல்ல வச்சு மாறுறது. So we can write it as K is equal to மேல செல் கான்ஸ்டன்ட் divided by R. அப்போ செல் கான்ஸ்டன்ட் is equal to K into R. செல் கான்ஸ்டன்ட் is equal to கப்பா into R னு சொல்லலாம். கப்பாவோட வேல்யூ எவ்வளோ? 0.146 into 10 power -3. R வந்து 1500 ohms. இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will be getting 0.219 சென்டிமீட்டர் பவர் -1. இதுல அந்த கான்சன்ட்ரேஷனை யூஸ் பண்ணல, தேவைப்படுது. கிளியரா? ஓகே கைஸ், சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.